ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்னி விளாக் பார்க்கலாமா? காலையிலே குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன் காலேஜுக்கு. எப்பயும் தலை சீவிட்டு தலையில் 2 தட்டு தட்டுவேன். அப்போ தான் முடி படிஞ்சிருக்கும். அப்போ தான் பார்க்கறதுக்கு நல்லா இருப்பேன். இன்னைக்கு காலேஜ் ஃபஸ்ட் பீரியட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேபு. அதாவது இது யூஜியில் வாங்கின கோட்டு. லேபில் கோட் எல்லாம் அலோவ் பண்ணவே மாட்டாங்க. பார்க்கறதுக்கு எப்படி இருக்கேன்? டாக்டர் மாதிரி இருக்கேன்னா டாக்டர்லாம் ஆக தேவையில்ல, ஒரு பர்ஃபெக்டான கெமிஸ்டானா போதும். எங்கள் அம்மா நேற்று நைட்டு புற ஊற்றி வச்சுருந்தாங்க பாலில். அது வந்து இன்னைக்கு கட்டியாக தயிர் சூப்பராக அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரி இருந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். லைட்டாக புளிப்பாக இருந்தது. காலைல சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல ராகி கஞ்சி தான். லைட்டாக சீனி போட்டு சாப்பிட்டேன். டேஸ்ட் வேறு லெவலில் இருந்து வைப்பாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பாட்டு கேட்டேன். பாட்டெல்லாம் கேட்டு வண்டி எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக காலேஜுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு வரும்போது ஒரு கடையில் பட்டாணி வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்த உடனே எங்கள் அம்மா வந்து அதாவது பச்சை பயிரில் பாயாசம் டேஸ்ட்டு அடிப்பொலி. மறுநாள் மிலாடி நபி லீவ் விட்டாங்க. வீட்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு ட்ராயிங் ஆர்டர் இருந்தது, அதை எடுத்து வரைஞ்சிட்டு இருந்தேன். அதாவது அவுட்லைன் மட்டும்தான் கொடுத்தேன். அதுக்கே ஒரு நாள் ஆயிடுச்சு. என் கழுத்து வலியெல்லாம் பிட்டு பெடல் எடுத்து பார்க்கறதுக்கு கூட இருக்கும். அதை வரைஞ்சிட்டு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சரி, வீட்டில் வந்து இன்றைக்கி தாடிலாம் அதிகமாக இருந்தது, அதனால் போய் கடையில் போய் முடி வெட்டின்னு வந்துட்டேன். பாருங்கள், நான் ஒன்றும் ஹைடெக்கான கடையிலாம் வெட்ட மாட்டேன். சும்மா சிம்பிளான கடையில் ஒட்டை வெட்டிட்டேன். பார்க்குறதுக்கே எனக்கே நல்லா தான் இருந்தது. சரி, எங்களுக்கு ஐடிங் கார்டு வேறு காலேஜில் கொடுத்துட்டாங்க. அதை சும்மா போட்டு பார்த்தேன், நல்லா தான் இருந்தது. அதாவது ஆக்சுவலாக ஐடிங் கார்டு போடுறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்போ தான் நம்ம ஒரு அத்தாரிட்டிஸான பர்சன் சொல்லிட்டு தெரியும். சரி, நாளைக்கு டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி நடத்தும் போது ஈஸியாக தான் இருந்தது. ஒரே கால்குலேஷனாக இருக்குது. பார்க்குறதுக்கே தலை சுற்றுது. ஆனால் நடத்தும் போது ஈஸியாக இருந்தது. ஒரு 2-3 வாட்டி எழுதி பார்த்தா ஓரளவுக்கு புரியும். சரி, இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.